இன்றைக்கு நம்ம போய் ஜெபித்து 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 நம்ம காத்திருக்கிறோம், பதில் வரமாட்டேங்குது. ஏன்? நம்முடைய ஜெபங்கள் இன்னும் ஸ்திரப்படவில்லை. நம்ம ஜெபங்கள் இன்னும் ஸ்திரப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். உங்கள் தனி ஜெபத்தில் ஆண்டோடைய பாதத்தில் காத்துருங்க. ஏசப்பா, தானியேலை போற உறுதியாக ஜெபிக்க எனக்கு கற்றுதாங்கப்பா. நானும் இவ்வளோ நாள் ஜெபிக்கிறேன்னு சொல்லி எதுக்கெல்லாமோ நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஜெபிக்கிற காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்காமே பதில் வந்துட வேண்டியது தான். ஆண்டவரை பற்றி அறியாத ஒரு புறஜாதி மார்க்கத்தை சார்ந்த ஒரு மனிதர் சொன்னார், மரத்தை வச்சவர் என்ன பண்ணுவாராம், நீங்கள் ஒரு செடி வாங்கிட்டு வரீங்க, இப்போ ஃபங்க்ஷன் போகிறோம், இப்போ எல்லாருமே வந்து அந்த என்ன சொல்கிறது, ஈகோ ஃப்ரெண்ட்லியாக, அது பேர் என்னது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்லி ஃபங்க்ஷன் முடித்தோடனே ஒவ்வொருத்தர் கையில் என்ன பண்ணுறாங்க, ரிட்டன் கிஃப்ட் மாதிரி ஆமாம் செடி கொடுத்து விட்றாங்க. வாங்கிட்டு வரோம், வாங்கிட்டு வந்து ஒரு நல்ல அழகான தொட்டியில் போட்டு வைக்கிறோம். செடி வந்து டெய்லி நம்ம முன்னாடி முழங்கால் போட்டு எனக்கு தண்ணி ஊற்று, எனக்கு உரம் போடு, அழுதுட்டு நிற்கிதா? செடியை வச்சு நீங்கள் போகிறீங்க, ஐயோ வெயில் அடிக்குது, ஐயோ இதுக்கு ஒரு இது போடலாமா, இதில் இந்த தொட்டியில் வைக்கலாமா, தண்ணி இப்படி ஊற்றலாமா, இது இந்த மாதிரி இருக்குது, அப்போ இன்னும் கொஞ்சம் உரம் வைக்கலாமா, யோசிச்சு வைக்கிறோம்ல. அற்ப மனிதர்களாகி நம்ம உருவாக்கி நம்மளை பர்பஸ்ஃபுல்லாக இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பின தேவனுக்கு தெரியாதா டெய்லி நமக்கு சோறு போட்டு தண்ணி ஊற்றணும்னு? தெரியாதா? வேதம் சொல்லுகிறது, காக்கைகளை கவனித்து பாரு, அவங்களை பார்க்கல நீ விசேஷம் உள்ளவளாக இருக்கிற, அவங்களை உடுத்தி வைக்கிறேன்ல. சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையில கூட அவ்வளோ உடுத்துனது இல்லை. அப்படி நான் காட்டு புஷ்பங்களை உடுத்தி வைக்கிறேன். உன்னை உடுத்தி வைக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய விஷயமா? ஆனால் இன்னைக்கு நம்ம உடுத்துகிற காரியங்களையும் உண்கிற காரியங்களையும் குறித்து தான் கர்த்தரிடத்துல ஜெபங்கள்னு போய் நின்றுட்டு இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் மாற்றப்பட வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லிடலாமா? சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்முடைய ஜெபங்கள் வேண்டிக் கொள்ள துவங்குறதுக்கு முன்னாடி இவன் வந்து ஜெபிக்க நிற்கிறானா, பதிலை கொடுத்துரு, அவன் கேட்டால் கரெக்டாக தான் கேட்பான்னு பரலோகம் நமக்கு பதிலை அனுப்பணும். அப்படிப்பட்ட ஸ்திரத்தன்மை உள்ளதாய் நம்முடைய ஜெபங்கள் மாற்றப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன்.